ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 11வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் நம்முடைய முத்துக்குமரன். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 56,710 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 27.58% வந்து இருந்துட்டு இருக்காரு முத்துக்குமரன் அவர்கள். முதல் நாள் தான், இன்னும் முடிய கூட இல்லை. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60,000 வாக்குகளை வந்து கடக்க போகிறாரு நம்மளுடைய முத்துக்குமரன். மேபி இரவு நேர முடிவின்குள்ள ஒரு 70,000 வாக்குகளை வந்து கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு முத்துக்குமரனை பொறுத்த வரலையும். ஸோ அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் 3 லட்சம் வாக்குகளை கடப்பார். அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் சௌந்தர்யா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 29,155 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.18% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல வாக்குகள் விழுந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ தூரம் வாக்குகள் விழுமோ அவ்வளோதான் விழுந்துட்டு இருக்க தவிர புதுசாக வந்து வாக்குகள் அப்படிங்கிறது வந்து சேரவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா போன வாரமும் 15%, இந்த வாரமும் அதே தான். 3வது பொசிஷனில் ராணவ். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 19,314 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.39% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ ராணுவ அவர்கள் 5வது பொசிஷனில் இருந்து இப்போது 3வது பொசிஷனுக்கு முன்னேறி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு நல்ல வாக்குகள், நல்ல ஒரு பர்சன்டேஜ் அடித்து தும்சம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பெரிய சிம்பத்தியும் வந்து கிரியேட் ஆகிருக்கு, அவருக்கு வந்து அடிபட்டிருக்கு அப்படின்ற காரணத்தினால. ஸோ அதனால் இதெல்லாம் கலந்து 3வது பொசிஷனுக்கு வந்திருக்காப்புல. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் ஜாக்லின். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 18,555 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.02% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ ஜாக்லினை பொறுத்த வரலையும் அதே வாக்குகள், அதே பர்சன்டேஜ், பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அசால்ட்டாக யாருனாலையும் இவங்களை வந்து பீட் பண்ணி போயிடுறாங்க. ஸோ அந்த லெவலில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வாக்குகள் அப்படிங்கிறதே வாங்குறாங்க. ஜாக்லினை தொடர்ந்து 5th பொசிஷனில் நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16,845 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.19% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்குகளை விட கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஒரு 2-3% வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். பட் ஜாக்லின் அவர்களை பீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஜாக்லின் அவர்களை பீட் பண்ண முடியாதாட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்குது. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் பவித்ரா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 13,970 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.79% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்களுக்கு லாஸ்ட் வீக்கில் பயங்கரமான வாக்குகள் வந்து விழுந்தது. சொல்லப்போனால் என்னடா இந்த பொண்ணுக்கு இவ்வளோ வாக்குகள் விழுது, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. பட் இந்த வாரம் பேக் டு தி நார்மல் அப்படிங்கிற மாதிரி கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் தீபக் அவர்கள். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 13,673 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.65% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய தீபக் அவர்கள். ஸோ தீபக்கை பொறுத்த வரலையும் நல்ல ஒரு பிளேயர் தான். நிறைய இடங்களில் வந்து டக்குன்னு பாயிண்ட்டை சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பார். இதெல்லாம் ஓட்டிங்ஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் ஓட்டிங்ஸை எதுவுமே வந்து கன்வெர்ட் ஆகலை. ஸோ யாருக்கெல்லாம் முன்கூட்டியே வந்து போட்டுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், அதை தாண்டி நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களாட்டுங்குது ஆடியன்ஸ். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் அன்ஷிதா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 10,896 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.3% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ அன்ஷிதாவை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாக்குகள் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா இவங்களும் ஒரு டஃப் கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு 5th பொசிஷன் 6th பொசிஷன் அந்த மாதிரி வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவான வாக்குகள். சொல்லப்போனால் 5.3% அப்படிங்கிறதுல ரொம்ப குறைவான சதவிகிதம் தான். அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் மஞ்சரி. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 10,577 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
5.14% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ மஞ்சரியை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலங்கள்லையும் இப்படி தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போது பார்த்திங்க அப்படின்னா அதே லெவலுக்கு தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு புதுசாக ஆட் ஆன மாதிரி வந்து தெரியவே இல்லை ஓட்டிங்ஸை பொறுத்த வரலையும். பட் இருந்தாலும் சேவ் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணிகிட்ருக்கு. ஏன்னா அன்ஷிதா அவர்களை பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 300 வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்குது. அதுக்கடுத்து 10வது பொசிஷனில் ரயான் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 9778 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.76% இருந்துட்டுருக்கார் நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இந்த ஆள் வந்து நல்ல ஒரு பிளேயர் தான், நல்ல பேசக்கூடிய ஒரு ஆள் தான். பட் இதெல்லாம் ஓட்டிங்ஸாக கன்வெர்ட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணிகிட்ருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்து அதாவது இந்த கோவா கேங் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே. ஸோ அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக பண்ணலாம். அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் நம்மளுடைய ரஞ்சித் அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 6157 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.99% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ ரஞ்சித்தை பொறுத்த வரையிலும் நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடியெல்லாம் பரவாயில்ல, ஒரு 5%லேருந்து ஒரு 6% வாக்குகள் வந்து சாதாரணமாக வந்து வாங்குவாப்பில். சொல்லப்போனால் இந்த 6வது பொசிஷன் 7வது பொசிஷன் இந்த மாதிரிலாம் வந்து இருந்துட்டு இருப்பாப்பில். பட் இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் எல்லாமே டஃப் கண்டஸ்டண்ட்டாக உள்ள வந்து நாமினேஷன் இருக்கிறதுனால இவரால் வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அண்ட் லாஸ்ட் வீக்கில் வந்து இவருக்கு வந்து விழுந்த அடி நிறைய பேரோட கண்ணோட்டத்தையும் வந்து மாற்றிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஐயோ ரஞ்சித்துக்கு நம்ம என்னடா எப்படி சப்போர்ட் பண்ணிட்டோம், ஐயோ பிளைண்டாக பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓட்டிங்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்களா என்னென்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலங்களில் 5%, 6% அப்படிங்கிறது இப்போ பாதியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ரஞ்சித்தை பொறுத்த வரலையும். இப்போது லாஸ்ட் வீக்கில் வந்து பவித்ரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் வந்து நிறைய வரும்போது நம்பர் 1 பொசிஷனில் இருக்கும்போது எல்லாரும் சொன்னது என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரனுடைய ஓட்டிங்ஸ் எல்லாமே வந்து பவித்ராவுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வந்து போயிட்டுருக்கு, தீபக்கோட ஓட்டிங்ஸ் எல்லாம் வந்து பவித்ராவுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் ஒரு வேளை இவங்க இதுக்கு முன்னாடி வாரங்களில் ரஞ்சித் அவர்கள் வந்து நாமினேஷன் ஆகும்போது வேறு யாருடைய ஓட்டிங்ஸாவது வந்து இவருக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா லாஸ்ட் வீக்கை விட இதுக்கு முன்னாடி வாரங்களை விட இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிருக்கு ரஞ்சித்தை பொறுத்த வரலையும் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து. இல்லை எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ஓகேப்பா போதும், இவர் வந்து கேம் ப்ளே பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இதுக்கப்புறமும் இருந்து உள்ளே இருந்து சொதப்புறதை விட இப்போ வந்து வெளியவே வந்துட்டோம், அதனால் வந்து இவருக்கு வந்து ஓட்டிங்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி மாறிட்டாங்களா என்னன்னு எனக்கு வந்து தெரியவே இல்லை. அதுக்கடுத்து தான் நான் அந்த கோவா கேங் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு களவாணிகள் மாதிரி எல்லாத்தையும் பண்ணாங்க. அதே மாதிரி அடின்னு அடித்தார் விஜய் சேதுபதி. கோவா கேங்கை வச்சு பிரின்னு வந்து பிரித்து மேய்ஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எல்லாருமே எல்லா இடங்கள்லையும் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருக்காங்க. ஜாக்லின் மட்டுமே பண்ண கிடையாது. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஜாக்லின் அந்த கேங்குள்ளே இருக்காங்க, சௌந்தர்யா அந்த கேங்குள்ளே இருக்காங்க, ரயான் இருக்கார், ரஞ்சித் இருக்கார், ஜெப்ரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 பேர் கொண்ட குழு தான் இந்த கோவா கேங். இப்போது விஜய் சேதுபதி அவர்கள் கூட்டு அடின்னு பொழந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக கலந்து வராங்க. அது முதல் ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரி வந்து கலந்து வந்துட்டாப்பில். ஆனால் அந்த மனுஷன் பெருசாக வந்து எதுவுமே வந்து காரணங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். ஓகேங்களா, நான் வந்து என்னோடய கேமை ப்ளே பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கிட்ட சொல்லிவிட்டு இவர் கலந்து வந்துட்டு நான் பெட்ரூமே நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது ஏற்றுக்கும்படியாக வந்து இருந்தது. அதே மாதிரி ரஞ்சித் அவர்களும் கலந்து வந்துட்டார். அவர் வந்து பெருசாக வந்து ஃபேக்டெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா, இப்போ சௌந்தர்யா அவர்கள் நேற்றுக்கு நாமினேஷனில் பண்ணும்போது ஜாக்லின் அவர்களோட பேரை சொன்னது பிரச்சனை இல்லை. பட் அவங்க சொன்ன விதம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய கேம் ப்ளே வந்து மற்றவங்களிருந்து டாமினண்ட்டாக வந்து உணர செய்யுது, அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பேரில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது ஜாக்லினால் அதை ஏற்றுக்கவே முடியல. இன்றைக்கி ஒரு சுகர் பிரச்சனை வந்துச்சு. அந்த சுகர் பிரச்சனை வந்து ரயான் அவர்கள் வந்து ஜாக்லினை போட்டு போலன்னு பொழந்து எடுத்துட்டாப்புல. சொல்லப்போனால் வந்து 3வது ப்ரோமோவோ வந்து பார்த்திங்கன்னா அது ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா இவ்வளோ வன்மத்தை வந்து ஜாக்லின் மேலே கொட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. எனக்கு வந்து டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது ஜாக்லின் மேலே. பட் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே என்னடா இவ்வளோ அடிச்சுக்கிறீங்க, எனக்கு வந்து புரியவே இல்லையடா. எப்படா டக்குன்னு வந்து ஒரு கேம் ப்ளே அப்படின்றதுனால ஒன்றா சேர்ந்தீங்க, திடீர்னு வந்து பார்த்தா ஒன்றா சேராமல் எல்லோரும் வந்து பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சரியான ஒரு ஒரு டஃப்பான ஒரு பிளேயர்ஸாக வந்து வர்ற மாதிரி எனக்கு வந்து தெரில. ஆனால் அவங்களுடைய முகங்களை அவங்களே வந்து கிழிச்சிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஒருத்தரை மட்டுமே ஏன்னா இவ்வளோ பேர் டார்கெட் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ ஜாக்லினை வந்து அடித்தோன்னா, ஜாக்லினை வந்து திட்டினோன்னா, ஜாக்லினை ஏதாவது சொன்னோம் அப்படின்னா கைத்தட்டல்கள் வருது, ரசிகர்கள் வந்து ரசிக்கிறாங்க, விஜய் சேதுபதி வந்து நம்மளை பாராட்டுவார் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களா என்னன்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியவே இல்லை. பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு ஜெப்ரி, அதுக்கப்புறம் ரஞ்சித்து, இப்போ வந்து நேத்திக்கு வந்து சௌந்தர்யா, இன்றைக்கி வந்து ரயான் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணுறாங்க.
எனக்கு வந்து புரியல. இதில் வந்து நியாயத்தெல்லாம் நான் சொல்லலை, யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் சரி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல. ஆனால் டக்குன்னு எப்படி அவங்களால இப்படிலாம் மாற முடியுது அப்படிங்கிறத வந்து கேட்கணும்னு தோணுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து கேட்டுட்ருக்கேன். ஐம் நாட் சப்போர்ட்டிங் ஜாக்லின், பட் ஐ ஷுட் ஆஸ்க் திஸ் கொஷின்ஸ். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.